எல்லாருக்கும் வணக்கம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என் பாப்பா எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் ஐ லவ் யூ மாம் அப்படின்னு எழுதியிருந்தா. ஸோ நம்ம ஒர்க் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிளைண்ட் வந்து ஒரு இமேஜ் சென்ட் பண்ணி இதே மாதிரியான ஒர்க் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம இதில் கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன், எக்ஸாக்டாக இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர், ரெகுலராக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட விஷ் அவங்களுக்கு ஓகே தான், நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் எங்களுக்கு கன்வீனியன்ட் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அண்ட் தென் சுகர் பீட் வந்து அடுத்த லேயரில் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பல்சரி 2 லேயர்ஸ் ஒரு 3 லேயர்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4mm பீடை வச்சு கொடுத்துருந்தேன். 4mm பீட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் 4mm பீட் கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தேன். அகெயின் வந்து சுகர் பீடை கொடுத்து அடுத்த லேயர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பீடை வச்சு ஜிக்ஸாக்டில் அப் அண்ட் டவுனில் வச்சு பண்ணேன். இன்பிட்வீனில் வந்து ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணேன். இதில் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லாக் பண்ணாமல் நம்ம சுகர் பீட் போட்டுட்டு அண்ட் தென் அந்த இடத்துல ஒரு லாக் போட்டால் நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப் அண்ட் டவுனில் ஈவனாக இருக்கும். பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா, நம்ம லாக் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்லீவில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சென்ட் பண்ணியிருந்த இமேஜில் வந்து சிம்பிளாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து சாரியில் வந்து பர்பிள் கலர் இருந்ததுனால பர்பிள் ஸ்டோன் வந்து சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்ச்சஸுமே வந்து நான் அழகாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது நார்மலாக ஒரு கஸ்டமர் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்க்கும் நம்ம இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மாடலில் வந்து பண்ணியிருந்தேன், அதாவது வங்கி மாடல் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஓவரால் ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு ஃபினிஷிங்கில் தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். நெக்கில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் அப் அண்ட் டவுனில் கொடுத்துட்டு இன் பிட்வீனில் வந்து கோல்டனில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தோம். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ அவங்க காமிச்ச இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் வந்து இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது இந்த ஹேங்கிங் தான். ஸோ கிறிஸ்டல் ஹேங்கிங் சிம்பிளாக ஒரே ஒரு கிறிஸ்டல் ஹேங்கிங்கை வச்சு ஹேங்கிங் போடணும்னு சொல்லி விருப்பம். பட் அது எப்படி போடணுன்னு அவங்களுக்கு ஐடியா இல்லை. அதனால் என்னென்னா ஒரே ஒரு கிறிஸ்டலை வந்து இன்பிட்வீனில் நம்ம வந்து ஹேங் பண்ணிவிட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், உங்களுக்கு ஸ்டைலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நாட்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் போடல, ஃப்ரண்ட்டில் தான் நாட் போட்டிருந்தோம். ஸோ இதை எப்படி ஹைட் பண்ணி அழகாக போடுறதுன்றதும் நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஹேங்கிங் வச்சாச்சு. ஃபைனலி அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவங்க வியர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகாகவே இருந்தது. ஃப்ரேமில் பார்க்குறத விட அவங்க வியர் பண்ணி அந்த அவுட்லுக்கை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவங்க முகத்தில் இருந்து அவ்வளோ சிரிப்பு வந்தவங்க எல்லாருமே, ஃபங்க்ஷனில் இருந்தவங்க எல்லாருமே ப்ளவுஸ் அழகாக இருக்குது, சாரீ நல்லா இருக்குன்னு ரிப்பீட்டடாக இதை தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்லி இதுதான் அவங்களோட ப்ளவுஸ். டைம் இல்லாதனால பேக்கில் ஒரு ஹேங்கிங் வைக்கணும்னு நினச்சேன், பண்ண முடியல. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீப்ளேட்டிங்கும் வந்து நம்மளை தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர். நமக்கு புதுசாக வர ஆர்டரை விட நம்மளுக்கு ரெகுலராக கஸ்டமர்ஸ் வராங்கன்னும் போது அதோட சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், சாரீ ப்ரீப்ளேட்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா ப்ரூச்சஸ் கிளாஸ், இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னலி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, கிளாஸஸாகவும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பெஸ்ட்டான ஒரு கிளாஸஸாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் பாய்.